Hi friends, welcome to another video. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாடா டிகார் 2021 மாடல் எக்ஸட் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் 2026 வரைக்கும். ஸோ கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயர்ஸ் வந்து ரொம்பவே தேஞ்சு போயிடுச்சு. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 டயருமே நல்லா தேஞ்சிருச்சு. ஸோ நான் நடுவில் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ஃப்ரண்ட் டயர் தூக்கி பேக்லேயும் பேக் டயர் தூக்கி ஃப்ரண்ட்லேயும் போட்டு கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் அந்த grip வந்து எனக்கு சரியாக இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னோடய காரை வந்து ஷோரூமில் தான் எப்போவுமே சர்வீஸ் விடுவேன். இந்த வாட்டி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்பில் வந்து கொண்டு போய் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த காருக்கு நான் என்ன டயர் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அதை சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஒரு டயர்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணது காரணமும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார். நான் பேச பேக்ரவுண்டில் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டயர்ஸ் வந்து நான் எங்கே சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வீரா டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷாப்பில் தான் வந்து மாற்றிருந்தேன். அந்த ஷாப்புமே சஜஸ்ட் பண்ணது என் ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து கான்டினென்டல் டயர்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு பெரிய டீலர் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெடிஸ்டன் டயர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெடிஸ்டன் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் மூலியமாக இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க வந்து சப்ளை ஆனது பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்டபிள்யூக்கெலாம் அவங்க தான் வந்து டயர்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டயர் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணலாமான்னு யோசித்தேன். அண்ட் ஆல்சோ வந்து கான்டினென்டல் போகலாமா அப்படின்னு மாதிரி யோசித்தேன். ஸோ இப்போ கான்டினென்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் காம்பவுண்டாக இருக்கக்கூடிய டயர்ஸு. நம்மளுடைய இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அண்டிலேஷன் அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டயர்ஸ் வாங்கலான்னு தான் ஆக்சுவல் பிளான். ஸோ அந்த டயர்ஸ் வந்து பார்க்க போயிருந்தேன். அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடிஸ்டைனுமே வந்து ட்ரை பண்ணுங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார். அந்த ரெடிஸ்டைன் டயர்ஸை வந்து நான் இன் பர்சன் வந்து அந்த பார்த்தேன். அந்த டயர்ஸை வந்து நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதை வந்து நான் தூக்கி பார்த்தேன். அதை வந்து நான் பார்த்தப்போ எனக்கு இந்த டயர் வந்து கொஞ்சம் ரொம்ப சுப்பீரியராக இருந்துச்சு. அண்ட் ரெடிஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா வி ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக வந்து இந்த வி ரேட்டிங் டி ரேட்டிங்லாம் எது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ட்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து அதோட ஸ்டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போகும், அந்த டயர் வந்து எவ்வளோ கேப்பபிள் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக செய்வாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வி ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க ரெடிஸ்டனில். ஸோ நான் வந்து வி ரேட்டிங்கே போயிடலாம், இது வந்து சுப்பீரியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். 5800 வந்து சார்ஜ் பண்ணாங்க ஒரு டயருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதோட பேலன்சிங் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. ஆப்வியஸாக எல்லா ஷாப்லையுமே பண்ணி கொடுக்குறது தான், அதுவும் தான் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெடிஸ்டைன் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ட்ராக்ஷன் நல்லா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ரோட் கண்டிஷனுக்குமே வந்து நடுவில் வந்து சாஃப்ட் காம்பவுண்ட் இருக்கிறனால நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்குமே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால தான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அப்சைசிங் வந்து பண்ணியிருந்தேன். அந்த டயரில் 175 செக்ஷனில் தான் எனக்கு வந்து ஸ்டாக் டயர் இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 185/60 R15 டயர்ஸ் வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸ்லைட் சேஞ்ச் வந்து இருக்கும். 175லேருந்து 185 செக்ஷனுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் வந்து அந்த சைட் வால் என்னமோ வந்து 60 தான். ஸோ 185/60 R15 டயர்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடர் லுக் வந்து கிடைக்குது. அண்ட் ஆல்சோ வந்து 195 செக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேள்விப்பட்டேன். பட் 195ன்றது வந்து கொஞ்சம் டூ மச்சு இந்த காருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் அடி வாங்கும். அண்ட் இப்போ வந்து காரில் 4 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ பூட் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இஷ்யூ தான். ஏன்னா 55 செக்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது சைடு வால். இது வந்து 60ங்கிறனால அது 55 தான். வைடர் ஆக அதோட சைடு வாலுமே வந்து குறையும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நான் 185லேயே வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷுவல்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த 4 டயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய ஓல்டு டயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு வந்து கான்டினென்டல் பிராண்ட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவோம். ரெடிஸ்டைன் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு பிராண்டு, அதுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு வழியில் 5400 வந்து கான்டினென்டல் சொல்லியிருந்தாங்க, 5800 வந்து ரெடிஸ்டைன் சொல்லியிருந்தாங்க. ஒரு 400 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம ரெடிஸ்டைனே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடிஸ்டைன் ஆனதை வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் டயரை ஸ்விட்ச் பண்ணக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹைவேல ஒரு டிரைவ் ஆனது போனேன். பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஸோ என்னோட காரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதோட கிரிப்பாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓட்டும் போதே வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பேட் ரோட்ஸ்லையுமே வந்து சர்ப்ரைசிங்லி கான்டினென்டலோட ப்ளஷ்னஸ் வந்து இதுவுமே கொடுத்துச்சு, ரெடிஸ்டைன்லையுமே இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ரைட் பேலன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதோட ரைட் குவாலிட்டி அண்ட் டிரைவிங் ஃபீலு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த டாடா டிகார் இல்லைனா வந்து எக்ஸென்ட் இல்லைனா டிசையர் அந்த மாதிரி கார்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி டயர்ஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடிஸ்டன் டயரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதாவது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த டயர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் ஸோ குட். அந்த டயரில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் செல்லிங்கில் இருக்குது. ஸோ அந்த டயர்ஸுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்.
நீங்கள் இந்த பல்லாவரம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா வீரா டயர்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய செட்டப் இருக்குது. அண்ட் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டயர் சைஸஸுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. 2 வீலர்ஸ்க்கும் பண்ணுறாங்க, 4 வீலர்ஸ்க்கும் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே வந்து 2 செட்டப் இருக்குது, அலைன்மெண்ட்டு, பேலன்சிங் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. Subscribe to Pulse Up and follow our official Instagram page, Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.